ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தினை தலைமை தாங்கி நடாத்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கௌரவ கருணநாதன் இளங்குமரன், கௌரவ ராமநாதன் அர்ச்சுனா, கௌரவ சண்முகநாதன் ஸ்ரீபவானந்த ராஜா, கௌரவ அமைப்பினுடைய செயலாளர்கள், பொது அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், ஊடகவியலாளர்கள் உங்கள் அனைவரையும் இன்றைய இந்த கலந்துரையாடலுக்கு அன்போடு வரவேற்றுக் கொண்டு புதிதாக தற்போது தெரிவு செய்யப்பட்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் அதே வேளையிலே புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள கௌரவ ஆளுநர் அவர்களுக்கும் எங்களுடைய இந்த வாழ்த்துக்களை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுடைய வடமாகாண ஆளுநர் நாங்கள் இங்கு வேந்தராயிருக்கும் அவர்களையும் அதே போன்று கிராமத்தில் இருக்கின்ற வீதிகளை புனரமைக்காது, அதே போன்று கிராமத்தில் இருக்கின்ற குளங்கள் அங்கு இருக்கின்ற ஏனைய தேவைகளை பூர்த்தி செய்யாது, வறுமை நிலையிலிருந்து மக்களை மீட்காது ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தை பற்றி நினைத்து பார்க்க முடியாது. கதைக்கு நான் சில டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு நான் இந்த கடிதம் அனுப்பி சொல்றது நாங்கள் கிராமத்தில் எடுக்கிறோம். கௌரவ அமைச்சர் இன்னொரு வைத்தியசாலையில் 15 நுழைவாயில்கள் இருக்கின்றன. நோயாளிகளுக்கு மாத்திரமல்ல, பல உயரதிகாரிகள் எப்போதுமே அவர்கள் அன்போடு ஒரு உத்தியோகத்தரோடு தொடர்பு கொண்டு சேவையை பெறுகின்றதும் நோயாளிகளை பார்ப்பதற்கு ஏற்ற வகையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதை விடுத்து எம்மை பயமுறுத்தி அல்லது உத்தியோகத்தர்களை பயப்படுத்தி உள்ளே வந்து விதண்டாவாதம் செய்கின்ற எவரும் கடவுளாக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை. அதை நான் இந்த உயரிய சபையிலே சொல்ல வேண்டியிருக்கின்றது. அது நான் பணிப்பாளர் என்ற என்னுடைய கடமை நிமித்தம் செய்ய வேண்டியிருக்கின்றது. நான் பணிப்பாளர் இந்த இடத்தில் இருந்து அல்லது வெளியில் இருந்தால் அது நான் மிக வேறு விதமாக நான் நடந்து கொள்ள முடியும் என்பதையும் சொல்லிக் கொள்கின்றேன். ஆகவே யார் வந்தாலும் மீண்டும் அன்போடு வரவேற்க தயாராக இருக்கின்றேன். குறிப்பாக புதிய பல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றது. நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது. இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலைமையின் கீழ் ஒற்றுமையாக இந்த சேவையை எடுத்துச் செல்ல வேண்டும். ஆகவே இதை நான் இந்த சபைக்கு சொல்ல விரும்புகின்றேன். நான் இவ்வாறான சபையில் அடிக்கடி கலந்து கொள்ளுகின்ற போது என்னை ஒருவர் விரல் நீட்டி பயமுறுத்துவது போன்ற கேள்விகளை கேட்டால் நான் அந்த சபையில் அதை கண்டித்து வெளியேறுவேன். மற்றும் என்னுடைய ஆளுமை அல்ல, இங்கே பல உத்தியோகத்தர்களை நீங்கள் படுத்தீர்களா, நீங்கள் என்ன படுத்திருக்கின்றீர்கள், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படுத்தியிருக்கிறீர்களா என்று கேட்பது அவர்களை மாத்திரமல்ல என்னையும் கடுமையாக காயப்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் நான் இங்கே பல உத்தியோகத்தர்களோடு இந்த மாவட்டத்துக்காக அவர்களோடு சேர்ந்துதான் சேவை செய்கின்றேன். ஆகவே கௌரவ அமைச்சர், கௌரவ ஆளுநர் தலைமையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராயினும் இதை செய்ய வேண்டாம் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளுகின்ற போது ஒரு சிலர் பல உத்தியோகத்தர்களுக்கு கோபம் ஏற்படுத்தும் வகையில் யாராவது நடந்து கொண்டால் அவர்களை எதிர்வரும் கூட்டங்களுக்கு அனுமதிக்க கூடாது. ஏனெனில் இங்கு பல உயர்நிலை உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் இன்றும் நாளையும் போய் அவர்கள் சேவை செய்ய வேண்டும். அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டால் இந்த அரச இயந்திரத்தை எடுத்து நடத்துவது கஷ்டம். நகராபிவிருத்தி அதிகார சபையின் ஒரு பிரதிநிதியாக இங்கு வந்திருக்கின்றேன், பிரதிபலிப்பாளர். நாங்களும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் முடிச்சு தான் வந்திருக்கிறோம். ஆனா இந்த ப்ராஜெக்ட் மெகா ப்ராஜெக்ட், ஆனா அதுக்கான கன்சல்டன்சி சர்வீஸ் செய்து கொண்டிருக்கிறது CESL என்ற ஒரு அரச நிறுவனம் தான் இந்த ப்ராஜெக்டுக்கான கன்சல்டன்சி செய்யணும்.
மந்த்லி ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட், ரிஸ்க் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் எல்லாமே அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்டு மினிஸ்ட்ரி வரையும் போய்த்தான் மந்த்லி அதற்கான பண விடுவிப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். உங்களுக்கு இன்று பின்னேறம் வந்து நாங்க ஜிஏ கூட அரசு அதிபர் கூட அந்த ரிப்போர்ட் எல்லாம் எங்களால சமர்ப்பிக்க வைக்க முடியும். ஆனா நீங்க தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு அதிகாரியையும் நீங்கள் இப்படி தாக்கி கதைப்பது என்பது உண்மையா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. சகோதரி ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் 5 பேஸ் இருக்கிறதா சொல்லுங்க பாப்போம். 5 பேஸ் இருக்கு கவர்மெண்ட் சொல்லுங்க பாப்போம். நடந்து கொள்ள தெரியாட்டி வந்து அவமதிப்பதாகவே கருதுகின்றேன். இதில் நான் விவாதிக்க வரவில்லை. இல்ல ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கிறோம் சொல்றார்கள். முதல் பக்கத்தில் இருக்கிற 5 பேஸ் எல்லா டிகிரியும் எல்லாரும் வலிவு பண்ணித்தான் வரணும்னா அதுக்குத்தான் இந்த அதிகாரம் இந்த கூட்டத்தில் எங்களுக்கான ஒரு அதிகாரம் தந்துதான் நாங்க இங்க வர அதிகாரம் தந்ததால எங்களுடைய ப்ரொஜெக்ட் செயலாளர்களுடைய மக்கள் பிரச்சனையில பாதித்திருக்கிறதாலதான் பொது பணத்தை விரயம் செய்கிறது என்ற அடிப்படையில் மாத்திரமே உங்களோட கேள்வி கேட்கணும். உங்களுடைய கேள்வி கேட்கிற அதிகாரம் மக்கள் பிரதிநிதி அடிப்படையில் இணைப்பிருக்கு. அதை நீங்க ஒரு விடயத்தில் கேட்டா நாங்க அவங்ககிட்ட கேள்வி கேட்டு அவங்க சொன்னாங்க நீட்டு பாரு. அதுக்கு மேல என்ன வேணும் இன்னும் சும்மா பீம் தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. உங்ககிட்ட வந்து ஒருங்கிணைப்பு கூட்டமா அல்லது வேற எதுமாங்க பிரச்சனை வருதான் நமக்கு மாஸ்டர் முடிச்சிருக்காங்க. இல்ல மாஸ்டர் இருக்கு அதெல்லாம் அவர் மாஸ்டர் முடிச்சாங்களா முடிக்கலாங்கிறது அந்த அது உங்களை தேவைப்படாது. அதை சொன்னதுக்கு அஞ்சு பேஸ் இருக்கு. அந்த இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தை ஏன்னு கேட்டா மற்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதுக்கு டைம் போய் கொண்டிருக்கின்றது. சரியா? அது அதனால இதை குழப்பணும் என்று நினைக்காங்க. சரியா? கௌரவ அமைச்சரவர்களுக்கு திருப்பியும் நான் ஒரு செகண்ட் தாங்க. இந்த மீட்டிங் வந்து ப்ரொடக்டிவிட்டியா செய்வதனால் அல்லது இந்த மீட்டிங்ல யாரையும் கேள்வி வைக்கலாத நான் தான் செய்தேன் என்பதுடன் அர்ஜுனா நீங்க கேள்வி கேட்டீங்க. அவங்க கேள்விக்கு அழகா பதில் சொன்னாங்க. அந்த பதிலுக்குரிய டாக்குமெண்ட் அனுப்பணும் சொன்ன பிறகு மைக்கெடுத்து சொல்லியிருக்கிறார். மைக்கெடுத்து சொல்லிதான் நான் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கிறேன். அதான் நான் கேட்கிறேன். அந்த ப்ரொஜெக்ட் மாஸ்டர்ஸ் பிளானிங் எஸ்டிமேஷன் எவாலுவேஷன் கோர்ஸ் 5 பேஸ் இருக்கு. அதை தான் கேட்கிறேன். உங்களோட அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய உரிமையை பாதுகாப்பது போலவே இங்க இருக்கின்ற அரசு அதிகாரிகளுடைய உரிமையை நான் பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு இருக்குது. அதனால வந்து இங்கே வந்து நாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்மைத்தான், தலைவருங்கிறது உண்மைத்தான், அதற்கண்டு அவர்களுக்கு கீழானவர்கள் அல்ல. அதனால வேண்டி நாங்க எடுத்துக்கொண்ட நாங்களும் அந்த இடத்துல இருந்து வந்திருக்கின்றோங்கிறத மறந்து விட்டு அவர்களுக்கு வீணான கேள்விகளை கேட்க வேண்டாம் என்று பிளீஸ் நான் கேட்டுக்கொள்றேன்.